ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Yamahaவோட RX100 பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த RX100 பொறுத்த வரைக்கும் இப்போது கீவே லான்ச் பண்ணியிருக்க SR125க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீவே பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லேயும் பைக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே RX100 மாதிரியே SR125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குக்கு ரைவலாக நாங்கள் RX100 திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த RX100 ரீலான்ச்சிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு RX100 ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. XSR மாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MT மாடலாக இருக்கட்டும், R15 மாடலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைக்குக்கு எல்லாமே ஒரு லெஜண்ட் பைக் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் மட்டும் கிடையாது, குளோபல் வைஸ் RX100 சொல்லலாம். அந்த பைக்கோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், சவுண்ட், அந்த பைக்கோட டிசைன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 10 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இந்தியாவில் இருந்தாங்க. இந்த பைக்கோட சவுண்டுக்கு நிறைய பேர் வந்து ஃபேனாக இருந்தாங்க. இந்த பைக்கோட டிசைன் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. இந்த பைக் இப்போது கீவேவோட SR125க்கு ரைவலாக RX100 நாங்கள் களமிறக்க போகிறோம் அப்படிங்கிறது Yamaha சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குவோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸோரூம் ப்ரைஸ் 1,20,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. பிலோ, அதாவது அண்டர் 1,00,000 கூட வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் தான் வரப்போகுது. ஆனால் இப்போ வரப்போகிற RX100 பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாது, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்லாம் வரப்போகுது. ஏன் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ BS6 நார்ம்ஸ், எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா BS6ல் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக எல்லா பைக்ஸ்க்கும் கொடுத்தாகணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பழைய RX100ஓட இன்ஜினாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க். இது வந்து மேபி உங்களுக்கு FZ இன்ஜினாக கூட இருக்கலாம், டிசைன் வைஸ் உங்களுக்கு RX100 மாதிரி இருக்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பழைய RX100க்கும் இப்போ புதுசாக வரப்போகிற RX100க்கும். பட் இந்த பைக்கோட லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ லுக் தான், விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் அந்த லுக்கில் தான் கொடுக்க போகிறாங்க. சர்க்குலர் ஹெட்லாம்ப், சர்க்குலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ரவுண்டடான டெயில் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப குஷனிங் சீட்டாகவும் இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், சிங்கிள் சேனல் ABS, டியூயல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வரப்போகுது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக 12 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 12.7 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், ரொம்ப வெயிட் லெஸ்ஸான பைக்குங்க, 126 கிலோகிராம் தான் இந்த பைக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா வைடான ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், 140/70 செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஸ்போக் வீல்ஸ் தான் வரப்போகுது. சிங்கிள் சேனல் ABSோட வர்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற நிறைய பைக்ஸ் இருக்குது. கவாசாக்கியோட Z125 வரப்போகுது, KTMோட டியூக் 125 ஆல்ரெடி இருக்குது. இந்த RX100ம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் ஒரு வேற லெவலான பைக்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த Yamaha RX100 பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க போகுது. மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 km/லிட்டர் இந்த மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கை தான் இருக்கும் RX100 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீடும் டெஃபினட்டாக 90-95 km/h தான் வந்து இந்த பைக்கெல்லாம் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ்லாம் வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காது. அப்டேட்டட் வெர்ஷனில் நாங்கள் அப்கமிங் வந்து அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற இந்த RX100 பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக கீவே SR125 ரைவலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு Yamahaவோட இந்த RX100ல பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.